கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவர் உன் துணையும் கேடகமானவர். அவர் உன் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவர் உன் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவர் உன் துணையும் கேடகமானவர். அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவர் உன் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவர் உன் துணையும் கேடகமானவர். அவர் உன் துணையும் கேடகமானவர். ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா எங்கள் கேடகம். அப்பா, நாங்கள் உடஞ்சி போயிருக்கும்போது, நாங்கள் நொறுக்கப்பட்டும்போது, நாங்கள் விழுந்து போயிருக்கும்போது, நாங்கள் அழுகும்போது, இசப்பா மற்றவர்கள் எல்லாரும் இருக்கும்போதும் கூட நாங்கள் தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும்போது கூட எங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து எங்ககிட்ட சொல்கிறீங்க, நான் இருக்கேம்மா, இதுக்கான சொல்யூஷன் நான் கொடுக்குறேன், நீ எதை கொடுத்தும் கவலைப்படாதேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது எனக்கு தெரியாதுங்க. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்துக்கொண்டே இருக்கிறார். மனுஷன் முகத்தை மட்டும்தான் பார்க்க முடியும், கர்த்தர் உங்கள் உள்ளத்தை பார்த்துட்டு இருக்கார். எப்படிப்பட்ட துக்கத்தோடு வந்திருக்கிறீங்க, எப்படிப்பட்ட வேதனையோடு வந்திருக்கீங்க, எப்படிப்பட்ட கஷ்டத்தோடு வந்திருக்கீங்க, எப்படிப்பட்ட கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க, அது எல்லாவற்றும் கர்த்தர் பார்த்து சொல்கிறாரு, இன்னைக்கு இது எல்லாவற்றிலிருந்து உனக்கு விடுதலை நான் கொடுக்க போகிறேன்.
உன்னோட வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன். எல்லாரும் உன்னை ஒதுக்கி இருக்கலாம், எல்லாரும் என்னை அவமானப்படுத்துகிறாங்க ஆண்டவரே நீ என்கிட்ட சொல்லி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன். நீ குனிஞ்ச இடத்துல உன் தலையை நிமிர வைக்கிறவன் நானாக இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன், உன்னை பிரபுக்களோட ஒரு ராஜாக்களோட உன்னை உட்கார செய்வேன்னு சொல்கிறாரு. கர்த்தர் உங்களோட இருக்கும்போது நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்தும் கலங்க வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் உங்களை வைத்து ஒரு பெரிய நோக்கத்தை, திட்டத்தை வைத்திருக்கார். அவரோட நோக்கத்துக்கு, திட்டத்துக்கு உங்களுக்கு நீங்கள் இடம் கொடுங்க, உங்கள் வாழ்க்கையை அவர் தலைகீழாய் மாற்றுவாருங்க. அவர் மேலே நம்பிக்கையோட, விசுவாசத்தோடு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் உங்களோட திட்டம், உங்கள் நோக்கம் என்னன்னு கேளுங்க. அவர் அந்த காரியத்தை செய்யும்போது அது அற்புதமாய் ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இம்மட்டுமாய் கர்த்தாவே எங்கள் மத்தியில் உலாவி கொண்டு இருந்த உம்முடைய மாபெரும் கிருபைக்காக, உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இசப்பா, நீர் ஒவ்வொரு உள்ளத்தோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அவங்க உள்ளத்துக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள், சொல்யூஷன் நீங்கள் சொல்லுங்கப்பா. இதோ கர்த்தாவே, நீர் எங்களை பாதுகாத்து கொண்டு வந்த உம்முடைய மாபெரும் கிருபைக்காக உமக்கு நன்றி. இதோ ராஜா மீதியான நேரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை இயேசு உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.